World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். சித்தா டாக்டர் முருக கணபதி ஐயா அவர்கள் செல்வ வளம் பெருகும் வடக்கு பார்த்த வீட்டின் வாஸ்து என்ற தலைப்பில் அவருடைய கருத்துக்களை பகிர வருகிறார். பலத்த கரகோஷத்துக்கிடையில் அவரை பேச வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். அறிவை வளர்த்தவளே, ஆதியில் ஒளித்தவளே, அன்பை பொழிந்தவளே, அறத்தை தந்தவளே, இனிமையின் இன்னிசையே, இளமை மாறா இன்சுவையே, நாகரிகத்தின் நாகரிகமே, புதிய மலையில் தவழ்ந்தவளே, புலவர்களின் புலங்காகிதமே, பாமரர்களின் பட்டிமன்றமே, என்ன சொல்லி வாழ்த்துவது? கம்பர், திருவள்ளுவர், சேக்கிலார், ஒட்டக்கூத்தர், அதியமான், ஔவையார், பாரி, ஓரி, வல்வில் ஓரி போன்ற சான்றோர் பெருமக்களை எல்லாம் கண்டவளே, எங்களுக்கும் தினம் ஏற்றமிகு வாழ்வை தந்து வளமான ஒரு எதிர்காலத்தை தந்து கொண்டு இருக்கின்ற தமிழெண்ணையே உன்னை போற்றுகின்றோம், வாழ்த்துகின்றோம், வணங்குகின்றோம் என தமிழெண்ணையை வணங்கி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சப்ஜெக்ட் பார்த்திங்கன்னா செல்வ வளம் பெருகும் வடக்கு பார்த்த வீட்டினுடைய வாஸ்து அப்படிங்கிற தலைப்பில் தான் நீங்கள் நம்ம பேசியிருக்கிறோம். பொதுவாகவே கடந்த காலங்களில் நம்ம பேசிக் கான்செப்ட், அந்த வாசுனுடைய பேசிக் கான்செப்ட்லாம் நிறைய நம்ம பேசியிருப்போம். அதுக்கு அந்த யூடியூப்பில் அந்த வீடியோஸ்லாம் இருக்கும், நீங்கள் அதை முன்னாடி பாருங்கள். லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா கிழக்கு பார்த்த வீட்டினுடைய வாஸ்து நம்ம பற்றி பேசணும். இன்றைக்கி நம்ம வடக்கு பார்த்த வீட்டினுடைய வாஸ்து பற்றி இன்றைக்கி நம்ம பேச இருக்கின்றோம். பொதுவாகவே இந்த மனை தேர்வு, அந்த வீட்டினுடைய அமைப்பு எப்படியெல்லாம் இருக்குது அப்படின்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். இன்றைக்கி வடக்கு பார்த்த வீட்டினுடைய வாஸ்து மட்டும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா செல்வ வளம் பெருகும் வடக்கு பார்த்த வீட்டின் வாஸ்து. அதாவது பொதுவாகவே பார்த்தீங்கன்னா வாஸ்துல எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு கிழக்கு வடக்கு இந்த பார்த்த வீட்டுக்கு இயல்பாகவே வாஸ்து அமைஞ்சிடும். அதில் நம்ம ஏற்கனவே கிழக்கு பார்த்த வீடு பார்த்துருக்குறோம். இன்றைக்கி நம்ம வடக்கு பார்த்த வீடு நம்ம பார்க்குறோம். வடக்கு பார்த்த வீட்டில் 2 வகையான பிளான் நான் வச்சுருக்கிறேன். சித்தர்கள் சொன்ன பிளான் ஏன்னா எப்பயுமே வடக்கு பார்த்த வீட்டுக்கு ஒரு பிளானு இப்படி தான் சொல்லுவாங்க ஆக்சுவலாக. ஆனால் நம்ம சித்தர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா 2 செட்டப்பில் நம்ம அந்த வீடு வடக்கு பார்த்த வீடை கட்டலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நேரம் இருந்தது அப்படின்னா அந்த 2வது பிளானையும் நான் சொல்கிறேன். இல்லைனா ஃபஸ்ட்டு பிளான் மட்டும் இப்போ நான் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன். கீழே தெரியுதுங்களா? கீழே தெரியுதா? சரி. இது வடக்கு, இது தெற்கு, இது கிழக்கு. இல்லைன்னா இதை அழிச்சிட்டு மேலே போட்டுக்கலாமா? சரி சரி சரி. இது கிழக்கு. இதோ ஒரு பிளாட்டுன்னு வச்சிங்களேன். இது ஒரு 60 அடின்னு வச்சிங்க, இது ஒரு 50 அடின்னு வச்சிங்க. இது ஒரு பிளாட்டு. இந்த பிளாட்டில் நம்ம வடகிழக்கு, வடமேற்கு, தென்மேற்கு. ஏன்னா ஃபஸ்ட்டு எப்பயுமே நம்ம வாசல ஒரு போட்டு ஃபிகர் போட்டோம்னு வச்சிங்களேன், அதனுடைய திசைகள் ஃபஸ்ட்டு போட்டுக்கணும். அடுத்து தென்கிழக்கு. இதில் பார்த்தீங்கன்னா இந்த நிறுதி மூலை மையப்படுத்தி தான் நம்ம இந்த வீடு பிளானை கட்ட போகிறோம். இந்த ரேஞ்சில்
பார்த்திங்கன்னா ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி மேற்கு பக்கமும் தெற்கு பக்கமும் இடம் கம்மியாக விட்டுட்டு கிழக்கு பக்கமும் வடக்கு பக்கமும் இடம் கொஞ்சம் அதிகமாக விட்டுருணும் அந்த பிளானை. அப்புறம் இதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம ஹால், இது வந்து ஹாலுங்க. இது வந்து மாஸ்டர் பெட்ரூம். இது வந்து பெட்ரூம் வந்து ரெண்டாவது பெட்ரூம். இதுக்கு வந்து பாத்ரூம். இதுக்கு இந்த பெட்ரூமுக்கு வந்து பாத்ரூம். இது இந்த இடத்துல இதுக்கு வந்து வாசல் வச்சுக்கிறோம். இதுக்கு வந்து இந்த இடத்துல, ஏன்னா எப்பயுமே பார்த்தீங்கன்னா பாத்ரூம் எப்பயுமே நம்ம வடமேற்கு மூலை அந்த ரேஞ்சில் தான் அமைப்போம். இந்த ரூமுக்கு இது வந்து வடமேற்கு மூலை இது பார்த்தீங்கன்னா. அதே மாதிரி இல்லைனா அக்னி மூலையில் அமைப்போம். இந்த ரூமுக்கு இது வந்து அக்னி மூலை. அப்போ இது ரெண்டுக்குமே உங்களுக்கு சரியான பொருத்தமாக இருக்கும். இந்த பாத்ரூமுக்கு இந்த மூலையில் நம்ம இது வச்சுக்கிறோம், வாசப்படி வச்சுக்கிறோம். அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தென்கிழக்கு ஓரமாக வச்சுக்கிறோம். அதே மாதிரி இது தென்கிழக்கு ஓரமாக இந்த வாசல்படி வச்சுருக்கிறோம். அதேமாதிரி இந்த மாஸ்டர் பெட்ரூமுக்கும் அதே மாதிரி இந்த ஓரமாக வச்சுக்கிறோம் வாசப்படி. இதில் வந்து டோர் போட்டுக்கிறோம். அதேமாதிரி இதுவும் டோரு. இப்போ ஹால் புரியுதுங்களா. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா அக்னி மூலையில் வந்து கிச்சன். இப்படி வச்சுக்கிறோம். இந்த கிச்சனுக்கு வந்து இந்த இடத்துல வாசல் வச்சுக்கிறோம். இந்த ரூம் வந்து டைனிங் வச்சுக்கிறோம். டைனிங் வந்து எப்பயுமே மேற்கு பகுதியில் தான் வச்சுருப்பாங்க. அப்போ இந்த இடத்துல டைனிங் ரூம் வைக்கிறோம். அதே மாதிரி இதற்கு வந்து வாசப்படி வந்து இந்த ரேஞ்சில் வச்சுக்கிறோம். இயல்பாகவே பார்த்தீங்கன்னா இது வந்து ஓப்பனாக விட்டுக்கலாம். இந்த இடத்துல இது வந்து டோர் போட்டுக்கலாம். இந்த இது ஏன்னா டைனிங், ஏன்னா ஹாலில் வந்து ஏசி கீசி வைக்கணுமா இருந்துச்சுன்னா இதுக்கு வந்து ஒரு டோர் போட்டால் தான் ஏசிக்கு சரி வரும். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ராஜநிலை வாசக்கால் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த வடக்கு பக்கம் இந்த தென்கிழக்கு, அதாவது வடகிழக்கு ஓரமாக இது வந்து மையப்படுத்தி இந்த பக்கம் வடகிழக்கு ஓரமாகும். ஏன்னா எப்பயுமே பார்த்தீங்கன்னா நம்ம ஜன்னல் வாசல் எல்லாமே பார்த்தீங்கன்னா உச்சப்பகுதியில் தான் நம்ம வைக்கணும். அந்த உச்சப்பகுதி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வடகிழக்கு, வடமேற்கு, தென்கிழக்கு, இது 3 தான் மேக்ஸிமம் உச்சப்பகுதியாக வரும். வடமேற்கு, தென்கிழக்கு, வடகிழக்கு இதுதான் மேக்ஸிமம் உச்சப்பகுதியாக வரும். தென்மேற்கு பகுதி வந்து நீச்ச பகுதின்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த சைடு நம்ம டோரும் இந்த ஜன்னல் வைக்காமல் இந்த சைடையும் மேக்ஸிமம் வச்சுக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து டோர் விண்டோ இந்த இடத்துல ஒரு விண்டோ வச்சுக்கலாம். அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு விண்டோ வச்சுக்கலாம். அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு விண்டோ. அதே மாதிரி கிச்சனுக்கு இந்த சைடு வடகிழக்கு நோக்கி ஒரு விண்டோ. அதே மாதிரி இது இந்த சைடு தென்கிழக்கு நோக்கி ஒரு விண்டோ. அதே மாதிரி டைனிங் ஹாலுக்கும் இந்த இடத்துல ஒரு விண்டோ தென்கிழக்கு நோக்கி. அதே மாதிரி மாஸ்டர் பெட்ரூமுக்கு இந்த இடத்துல தென்கிழக்கு பகுதியை நோக்கி ஒரு விண்டோ. அப்புறம் வடமேற்கு பகுதியை நோக்கி இங்கே ஒரு விண்டோங்க. அதே மாதிரி தான் இந்த பெட்ரூம், 2வது பெட்ரூமுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வடமேற்கு பகுதியில் ஒரு விண்டோ. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா பெட்ரூம் இங்கே அந்த வடகிழக்கு பகுதியில் இந்த 2வது பெட்ரூமுக்கு வடகிழக்கு பகுதியில் ஒரு டோரு. இதுதான் ஒரு வடக்கு பார்த்த வீட்டினுடைய ஒரு அமைப்பு. இதில் பார்த்தீங்கன்னா விண்டோ வந்து ரெட்டப்படையாக இருக்கலாம். இது வந்து டோர் வந்து ஒத்தப்படையாக வச்சுக்கிற மாதிரி வச்சுக்கணும். இல்லை எண்ணி பார்த்தா அந்த மாதிரி இருக்கும். 1 2 3 4 5 6 7 8 9 அப்போ 9 விண்டோ இருக்குது. அப்போ இந்த இடத்துல ஒரு விண்டோ வச்சுக்கலாம். நம்ம இந்த மையப்புள்ளிக்கு இந்த பக்கம் இந்த இடத்துல 10 விண்டோ வருதுங்க. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இது வந்து டோர் வந்து 1 2 3 4 5 டோர். இங்கே ஒரு டோரு மொத்தம் 5 டோர் மொத்தப்படியாக நம்ம வச்சுக்கிறோம். இப்போ வச்சுக்கும்போது பார்த்தீங்கன்னா இதனுடைய மாடிப்படிக்கட்டு எங்கே வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வடமேற்கு. ஃபஸ்ட்டு சாய்ஸ் வந்து வடமேற்கு தாங்க. ஸ்டெப்ஸுடைய ஃபஸ்ட்டு சாய்ஸ் வந்து வடமேற்கு. இந்த வடமேற்கில் இந்த ரேஞ்சில் வந்து மாடிப்படி இப்படி வச்சுக்கணும்.
மாடிப்படி வச்சோம்னா அது வந்து மேற்கு பார்த்து ஏற மாதிரி திரும்பி இப்படி வந்து இப்படி உள்ளே போகிற மாதிரி வச்சுக்கலாம். அதே மாதிரி இந்த இடத்துல ஃபோர்ட்டிகோ வந்து ஃபுல்லாக இந்த இடத்துல ஏற்றுட்டலாம். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஃபோர்ட்டிகோ அப்படிங்கிறத ஃபுல்லாக வச்சுக்கிறதுக்கு விருப்பப்படுவாங்க, இப்படி ஃபுல்லாக வச்சுக்கிறதுக்கு விருப்பப்படுவாங்க. அப்போ இந்த மாடிப்படியை நாம் எங்கே அமைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டாவது சஜஷன் வந்து இந்த இடத்துல அக்னி மூலையில் இந்த இடத்துல வச்சுக்கலாம். அந்த இடத்துல ஃபுல்லாக ஃபோர்ட்டிகோ, இதுதான் ஃபஸ்ட்டு சாய்ஸ் நமக்கு. ஆனால் இதில் வந்து சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஃபோர்ட்டிகோ ஃபுல்லாக வேணும், நமக்கு கார் நிறைய நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக போட்டுக்குவாங்க. அப்படி போட்டுட்டாங்க அப்படின்னா நம்ம இதை விட்டுட்டு இந்த சாய்ஸ், ரெண்டாவது சாய்ஸ் வந்து இந்த செகண்ட் சாய்ஸை இதை நம்ம வச்சுக்கலாம் ஸ்டெப்ஸுக்கு. புரியுதுங்களா? அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இதில் செப்டிக் டேங்கு, வாட்டர் டேங்கு இதெல்லாம் வரும். புரியுதுங்களா? இப்போ இது இங்கே மேலே ஒரு மாடி போட்டு இங்கே மேலே வாட்டர் டேங்க் வச்சுக்கலாம். நிலத்தொட்டி வந்து எங்கே வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வடக்கு பக்கம் தான் பெஸ்ட்டு சாய்ஸுங்க நிலத்தொட்டி அமைக்கிறதுக்கு. அந்த நிலத்தொட்டி எப்படி அமைக்கணும்னா, இந்த மையப்பகுதி 60 அடி இருக்குது இல்லைங்களா, 60 அடியில் 30 அடி சென்டர் பாயிண்ட் பண்ணிவிட்டு இந்த ஏரியாவில் எங்கே வேணாலும் நீங்கள் அந்த நிலத்தொட்டி அமைச்சிக்கலாம், வாட்டர் டேங்க்கு. புரியுதுங்களா? இதில் எந்த ஏரியாவிலும் அமைச்சிக்கலாம். அடுத்தபடியாக ஃபஸ்ட்டு சாய்ஸ் இது. அடுத்தது இப்போ சரி அங்கே வேண்டாம் அப்படிங்கிறாங்கன்னு வச்சுங்களேன், இப்போ கிழக்கு பக்கம் அமைக்கலாம். அதே மாதிரி தான் கிழக்கு பக்கமும் இந்த 50 அடியில் 25 அடியாக சென்டர் பண்ணிட்டு இந்த ஏரியாவில் எந்த இடத்துல வேணாலும் இந்த நிலத்தொட்டி அமைச்சிக்கலாம். இது ரெண்டாவது சாய்ஸுங்க. அது ரெண்டாவது சாய்ஸு. அடுத்தது மூணாவது சாய்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது இதுலேயே, நிலத்தொட்டிலேயே. அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த அளவு இருக்குது பார்த்தீங்களா, இந்த அளவை 4ஆக பிரிச்சுக்கணுங்க. 15 அடியாக 4ஆக பிரிச்சுக்கணும்னு வச்சுங்க. 1 2 3 இப்படி 4ஆக பிரிச்சுக்கிட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த பாட்டை விற்றுணும். வடமேற்கு பகுதி இருக்குது இல்லைங்களா, வாயுமூலையில் இந்த ஃபஸ்ட்டு பாட்டை விட்டுட்டு இந்த ரெண்டாவது பாட்டில் நிலத்தொட்டி அமைக்கலாம். இது வந்து பெஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து தேர்ட் சாய்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் உங்களுக்கு சாத்தியம் இல்லை அப்படிங்கும்போது இந்த சாய்ஸை நம்ம வந்து தேர்ந்தெடுத்துக்கலாங்க. அதே மாதிரி கிழக்கு பக்கம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 1 2 3 4 இதையும் வந்து 4 பாட்டாக பிரிச்சுட்டு ஃபஸ்ட்டு பாட்டை விட்டுட்டு செகண்ட் பாட்டில் இந்த பாட்டில் வந்து நம்ம நிலத்தொட்டி அமைக்கலாம்னு சொல்லி இது வந்து 4th ஆப்ஷனை இது வந்து சொல்கிறாங்க. இப்போ நான் என் நிலத்தொட்டிக்கு அப்போ இந்த சில பேர் இந்த வடமேற்கு மூலையில் அமைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு தான் ஒரு அந்த 4 பாகமாக பிரிச்சுட்டு ரெண்டாவது பாகத்தில் போடணும். அதேமாதிரி கிழக்கு பக்கம் அதே மாதிரி தான் ரெண்டாவது பாகத்தில் இத்தனை சாய்ஸ் இருக்குது. அப்போ வந்து இதில் வந்து பெஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதுதான் பெஸ்ட்டு சொல்கிறாங்க. வடக்கு பக்கம் அமைக்கிறது தான் பெஸ்ட்டு சொல்கிறாங்க. அப்போ இந்த மையப்பகுதியிலேருந்து கிழக்கு பக்கம் நோக்கி அமைச்சா தான் இன்னும் பெஸ்ட்டுன்னு அதை சொல்கிறாங்க. உச்சமான பகுதி அதிகமாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போ இது முடியலை அப்படின்னா சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, வேறு முன்னாடி ஏதாவது ஆர்ச் மாதிரி கட்டி அது மாதிரி கட்டி அது வந்து வெயிட்டு தாங்காது அப்படிலாம் நிறைய பேர் சொல்லுவாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் தான் நம்ம கிழக்கு பக்கம் நோக்கி நம்ம இது பண்ணலாம். அப்படி இல்லைன்னா அங்கேயே நம்ம கட்டிக்கலாம். ஆனால் இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இது இருக்கு இல்லைங்களா, இந்த பில்டிங்க்கு இந்த இதுக்கும் இந்த இடத்துல இந்த கோட்டில் வராத அளவுக்கு நம்ம இந்த நிலத்தொட்டி வராத அளவுக்கு நம்ம பார்த்துக்கலாம். அப்போ இந்த ரேஞ்சில் கட்டலாம், இல்லைன்னா இந்த ரேஞ்சை கட்டிக்கலாம். இதுதான் இதனுடைய நிலத்தொட்டியோட அமைப்புங்க. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா செப்டிக் டேங்க் அப்படின்னு சொல்லும்போது ஃபஸ்ட்டு சாய்ஸ் வந்து எதை சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த வடமேற்கு மூலை தான் ஃபஸ்ட்டு சொல்கிறாங்க. ஆனால் சில பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இப்போ இருக்கிற நிறையா வாஸ்து நிபுணர்னு சொல்கிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, வடமேற்கு மூலையில் செப்டிக் டேங்கை வைக்கக்கூடாது அப்படின்லாம் சொல்கிறாங்க. அவங்க சித்தர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வடமேற்கு மூலையில் சென்டராக ஒரு பாயிண்ட்டை குறிச்சிட்டு இந்த பக்கம் ஒரு 5 அடி இந்த பக்கம் ஒரு 5 அடி இந்த ரேஞ்சில் செப்டிக் டேங்க் அமைச்சாதான் பெஸ்ட் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ரொம்ப வடமேற்கும் போக தேவையில்லை, அந்த வாயு மூலையை நோக்கி போக தேவையில்லை. அதாவது இந்த சென்டர் பாயிண்ட்டை பிரிச்சுட்டு இதில் ஒரு 5 அடி இந்த பக்கம் ஒரு 5 அடி வச்சுட்டு இந்த இடத்துல செப்டிக் டேங்க் இது வந்து ஃபஸ்ட்டு சாய்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, சரி சில பேர் வாயு மூலை வேண்டாம் இப்படிலாம் சொல்கிறாங்க அப்படின்ட்டு நம்ம நினைச்சோம்னு வச்சிங்களேன். அடுத்தது நாம் என்ன பண்ணலான்னா, இந்த சென்டர் பாயிண்ட்டு கிழக்கு பக்கம் வந்து சென்டர் பாயிண்ட் பண்ணிவிட்டு இந்த பக்கம் ஒரு 5 அடி அதே மாதிரி இந்த பக்கம் ஒரு 5 அடி எடுத்துக்கிட்டு இது வந்து செகண்ட் சாய்ஸாக வந்து செப்டிக் டேங்க்கு நம்ம சொல்கிறோம்.
புரியுதுங்களா? உங்களுக்கு அது வடமேற்கு மூலையில் வாயு மூலையில் சில பேர் சொல்லுவாங்க இல்லைங்களா? அப்போ சொல்லும் பொழுது உங்களுக்கு மனசு திருப்தி இல்லை அப்படின்னா இதை கூட அமைச்சிக்கலாம், இந்த இடத்துல அமைச்சிக்கலாம், கிழக்கு பக்கம் இருக்கிற மாதிரி அமைச்சிக்கலாம். அடுத்தது தேர்டு சாய்ஸ் அப்படிங்கிற ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு சாய்ஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் இந்த இதை வந்து 4 பாட்டாக பிடிச்சி இந்த வாட்டர் டேங்க் அமைச்சோம் இல்லையா, அதே மாதிரி தான் இங்கே வச்சுக்கலாம். இது வந்து தேர்டு சாய்ஸு. அதே மாதிரி ஃபோர்த்து சாய்ஸு இங்கே இந்த இடத்துல வாட்டர் டேங்க் வச்ச மாதிரி இந்த ஃபஸ்ட்டு பாட்டு விட்டுட்டு 2வது பாட்டுக்கு வச்சு அமைச்சிக்கலாங்க. இது அதனுடைய பிளானு. இதில் வந்து பூஜை ரூம் அப்படிங்கும் பொழுது பார்த்தீங்கன்னா இந்த டோரு கொஞ்சம் வந்து இந்த பக்கம் தள்ளி வச்சுட்டு இந்த இடத்துல நம்ம பூஜை ரூம் இந்த இடத்துல கொஞ்சம் செட் பண்ணிக்கலாம். இது வந்து பூஜை ரூமு. பூஜை ரூம் இங்கே கூட போடலாம், பிரம்மஸ்தானம் அப்படிங்கிற இடம் வரும், அந்த பிரம்மஸ்தானத்துக்கு பக்கத்தில் கூட அந்த பூஜை ரூம் போடலாம். ஆனால் இதுதான் நமக்கு வடக்கு பக்கம் இருக்கிற மாதிரி வச்சுக்கிட்டா நல்லதுன்னு சொல்லுவாங்க. இது வந்து ஃபஸ்ட்டு பிளானு. இந்த மாதிரி அமைச்சோம்னு வச்சிங்களேன், அப்போ உங்களுக்கு அந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நல்ல செல்வ வளம் பெருகும். அதேமாதிரி ஆயில் சுகாதாரம் இது மாதிரி பிரச்சனைலாம் நிறைய கிடைக்கும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அதனால் இது வந்து ஃபஸ்ட்டு பிளானு. இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா ஏதாவது கேளுங்க. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் தான் கேளுங்க. இல்லை நீங்களும் வாஸ்து பண்ணுறீங்களா? வேறு யாருக்கும் இதில் சந்தேகம் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். சரிங்களா? இது வந்து ஃபஸ்ட்டு பிளானுங்க. இது வந்து இந்த செட்டப்பில் வடக்கு பார்த்த வீட்டில் வந்து ஃபஸ்ட்டு பிளான். அது 2வது பிளான் என்னன்னு சொல்கிற பாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் ஒரு 60க்கு 50 அந்த பிளாட்டில் நம்ம இந்த நிறுதி மூலையை மையப்படுத்தி நம்ம அந்த இடத்துல இது பண்ணி நம்ம அந்த வீடு அமைக்கிறோம். இது வந்து ஒரு 37 அடியும் வச்சிங்களேன், இது வந்து ஒரு 29 அடி. இதெல்லாமே வாசலை கரெக்டாக அந்த அடியை நம்ம வச்சுக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா பெட்ரூம் இதில் பார்த்தீங்கன்னா ஹால், இது வந்து வடக்கு பக்கம் ஹால் நம்ம போட்டுக்கிறோம். அதே மாதிரி தான். அதே மாதிரி இது வந்து மாஸ்டர் பெட்ரூமு, இது வந்து அடுத்த பெட்ரூமு 2 இது பண்ணிக்கிறோம். இது வந்து உங்களுக்கு இது வாசல் படி. அதே மாதிரி இதுக்கு இந்த இடத்துல வாசல். அப்புறம் டைனிங்கு கிச்சன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது அப்படியே இது வந்து டைனிங்கு, இந்த இடத்துல வாசல் விட்டுக்கிறோம். இது வந்து கிச்சன், இந்த இடத்துல வாசல் விட்டுக்கிறோம். இப்படி தான் வரணும். இதில் வந்து டைனிங் ரூமு, இந்த இடத்துல வாசல். இதுக்கு வந்து கிச்சனுக்கு இந்த இடத்துல வாசல். இது வந்து பூஜா ரூம், பூஜா ரூமுக்கு இந்த இடத்துல வாசலுங்க. இது வந்து பாத்ரூம். இதில் என்ன விஷயம் அப்படின்னு நீங்கள் கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, இது வந்து பாத்ரூமுக்கு பக்கத்துலேயே நம்ம வந்து பூஜா ரூம் அமைக்கிறோம். அது நிறைய பேர் தப்புன்னு சொல்லுவாங்க. அதுதான் இதில் வந்து இந்த 2வது பிளானில் வந்து ஹைலைட். இது அது நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த பாத்ரூமுக்கு பக்கத்துலேயே அமைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு என்ன நம்ம வழி வச்சுருக்கு அப்படின்னா, ஏன்னா நிறைய பிளாட்டுகளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு
அந்த இடம் பற்றாக்குறையினால அந்த பூஜை ரூம் அமைக்கிறது இடம் இருக்காது. அப்போ அந்த பூஜை ரூம் அமைக்கிறதுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த பாத்ரூமுக்கு முன்னாடியே நம்ம வச்சுக்கலாம். ஆனால் இதுக்கு ஒரு சின்ன செவராட்டை வச்சுட்டு இதுக்கு ஒரு சின்ன செவரு இடையில் வந்து மணல் இது மாதிரி வச்சோம்னா இது வந்து சித்தர்களே இது வந்து சொல்லியிருக்கிறாங்க. எப்படின்னா, நிறைய பேர் இடப்பற்றாக்குறையினால இந்த மாதிரி பூஜை ரூம் அமைக்காமல் சும்மா கபோர்டில் வச்சு பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த மாதிரியான வீட்டு அமைப்புக்கு இந்த மணலை வச்சு நம்ம இந்த இடத்துல பூஜை ரூம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இப்போ நம்ம பெருசாக மாதிரி தெரியும், ஆனால் உங்களுக்கு வந்து கொஞ்சம் விசாலமான ஒரு ஹாலாக இருக்காது. அப்போ இந்த ஹாலில் இந்த இடத்துல நம்ம பூஜை ரூம் வைக்க முடியாது. அதுக்காக இந்த இடத்துல நம்ம ஒரு பூஜை ரூம் அமைச்சிக்கலாம், அந்த இடத்துல மணல் கொட்டி வச்சுக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. ஏன்னா இது நிறைய பேர் இதுக்கு வந்து சந்தேகம் இருக்கும். ஏன்னா பாத்ரூம் பக்கத்துலேயே பூஜை ரூம் வைக்கலாமா அப்படின்னு ஒரு பெருத்த சந்தேகம் இருக்கும். வைக்கலாம், அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் இந்த மாதிரி செட்டப்பில் பண்ணணுங்க, அதுதான் விஷயம். இதுக்கு இந்த செவத்துக்கு வந்து தொடர்பு இருக்கக்கூடாது, இடையில வந்து மணல் கொட்டி வைக்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ ரெண்டு செப்பரேட் ரூம் மாதிரி பிரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா இது நிறைய பேர் எங்கிட்டே கேட்பாங்க, பூஜை ரூம் வந்து இந்த செட்டப்பில் பண்ணலாமா அப்படின்லாம் சில பேர் இடப்பட்டாக்குறையினால. அது வந்து நம்ம பண்ணலாம் இந்த செட்டப். அதுக்காக தான் இந்த 2வது பிளான் நாம் போட்டிருக்கிறோம். அப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா டைனிங் ரூம் வந்து வடக்கு பக்கமாக வச்சுருக்கிறோம், புரியுதுங்களா? வடக்கு பக்கமாக வச்சுட்டு கிச்சன் வந்து அக்னி மூலை, சரியான அக்னி மூலையில் வச்சுருக்கிறோம். இது ஒரு 2 இது மட்டும் இதில் வந்து மாறுது. மற்றது எல்லாமே அதே மாதிரி தாங்க. மற்றது எல்லாமே படிக்கட்டுகள் அதே மாதிரி, இங்கே படிக்கட்டு, வாட்டர் டேங்கு, செப்டிக் டேங்கு எல்லாமே ஃபஸ்ட்டு பிளானுக்கு போட்ட மாதிரி தான். இதில் வந்து இது 2 மட்டும் தான் மாறுது. இதுதான் நிறைய பேர்த்துக்கு வந்து இது பெருத்த சந்தேகமாக இருக்கும். இந்த பூஜை ரூம் போகிறத பற்றி தான் கேட்டுகிட்டே இருப்பாங்க. அதாவது பாத்ரூம் பக்கத்துலேயே போடலாமா அப்படின்னு கேட்டுட்டு இருப்பாங்க. அது வந்து கண்டிப்பாக போடலாம். அதனால் நீங்கள் இந்த பிளானையும் நம்ம நோட் பண்ணி வச்சுக்கலாங்க. அடுத்தபடியாக இதுக்கெல்லாம் இது போட்டுக்கலாம், விண்டோலாம். போட்டுக்கலாம். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இன்னொரு சந்தேகம் நிறைய பேர் கேட்பாங்க, இந்த படிக்கட்டுலாம் போட்டுட்டு இருப்பாங்க. படிக்கட்டு, அந்த படிக்கட்டு கீழே நம்ம பாத்ரூம் போடலாமா அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. அப்போ அந்த படிக்கட்டுக்கு கீழே பாத்ரூம் கண்டிப்பாக போடலாம். ஆனால் அதுக்கு கீழே வந்து செப்டிக் டேங்க் தான் போடக்கூடாதுங்க. அது ரொம்ப ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம். ஏன்னா சில பேர் வந்து வெளியில் வந்து அந்த படிக்கட்டு வரும், இடம் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்போ அந்த படிக்கட்டுக்கு அடியிலேயே இந்த பக்கம் படிக்கட்டு வந்தாலும் சரி, இல்லை இந்த பக்கம் படிக்கட்டு வந்தாலும் சரி, இது கீழே நம்ம வந்து பாத்ரூம் மட்டும் போட்டுக்கலாம். ஆனால் செப்டிக் டேங்க் வந்து அது கீழே வந்து போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, வடக்கு பார்த்த வீட்டில் எப்படி செல்வ வளம் பெருகும் அப்படிங்கிற ஒரு சின்ன விஷயம் பார்த்தீங்கன்னா, இது வடக்கினுடைய ஆதிக்கம் வந்து பஞ்சபூதத்தில் வந்து குபேர பகவான் வந்து ஆதிக்கம் செலுத்துகிறாரு. அதே மாதிரி நவகிரகத்தில் வந்து குரு வந்து ஆதிக்கம் செலுத்துது இந்த வடக்கு பக்கம். அப்போ குபேர பகவானும் குருவும் இந்த பக்கம் ஆதிக்கம் செலுத்துறதுனால உங்களுக்கே தெரியும், குபேரன் குரு என்னன்னா செல்வ வளம், கௌரவம், பதவி, இது எல்லாமே அது கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. ஆனால் வடக்கு பார்த்த வீடு அப்படிங்கிறது வந்து கிழக்கு பார்த்த வீட்டுக்கு நம்ம உங்களுக்கு வந்து அமைப்பு இருந்தால் கூட வடக்கு பார்த்த வீடு நீங்கள் வச்சு கட்டினீங்கன்னு வச்சிங்களேன், அது வந்து மிகுந்த செல்வ செழிப்பு, இது மாதிரி சுகாதார பிரச்சனை இதெல்லாம் வராமல் இருப்பதற்கும், அதே மாதிரி வீட்டில் இருக்கிற குழந்தைகள் வந்து நல்ல கல்வி வளம் பெருகவும் செல்வ வளம் பெருகவும் இந்த வடக்கு பார்த்த வீடு வந்து பெஸ்ட்டு. ஆனால் நீங்கள் கிழக்கு பார்த்த வீட்டில் உங்களுக்கு கட்டுறதுக்கு வாய்ப்பு இருந்தால் கூட இந்த பகுதியில் நீங்கள் ராஜநிலை வாசல் வச்சு கட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சிறப்பு அப்படின்னு சித்தர்கள் வந்து சொல்கிறாங்க. அதனால் இந்த மாதிரி அமைப்பு நம்ம செலக்ட் பண்ணி கட்டலாம். அப்போ இதனுடைய வீதி வந்து பார்த்திங்கன்னா கிளமேல் வீதியாக இருக்கணுங்க. அப்போ தான் இது வந்து செட்டப்பாக இருக்கும். சரி, பிளாட் வந்து உங்களுக்கு கிளமேல் வீதி இல்லை, தென்வடல் வீதி தான் இருக்குது. இது வந்து தென்வடல் வீதின்னு வச்சிங்களேன். அப்போ எப்படி கட்டலாம் அப்படின்னா, அந்த சைடு அப்படியே திருப்பி வச்சுக்கிட்டு இப்படி வெளியே போகிற மாதிரி வச்சுக்கிட்டு இந்த சைடு வச்சுக்கலாம். அது அவருடைய மேட்டு. இப்போ உதாரணம் சொல்கிற மாதிரிங்களேன், இப்போ இந்த சைடு வீதி இருக்குதுன்னு வச்சுக்கலாம், இதுதான் வீதி. அப்போ கிழக்கு பக்கம் தான் உங்களுக்கு வாசப்படி வைக்கணும். அப்போ நீங்கள் கிழக்கு பக்கம் வைக்க முடியாது இல்லைங்களா? இது வடக்கு பக்கம் நம்ம வைக்கலாம் அப்படின்னா, இந்த செட்டப்பில் வீடு கட்டிட்டு நாம் என்ன பண்ணோம்னா கேட்டு மட்டும் இந்த சைடு வச்சுக்கணும். கேட்டு மட்டும் இப்படி கிழக்கு போகிற மாதிரி இப்படி பண்ணிங்கனாலும் அதுவும் வந்து உங்களுக்கு சிறப்பாக பலன் தரக்கூடிய ஒரு வீடு. ஏன்னா வடக்கு பார்த்த வீடு அப்படிங்கிறது கிழக்கு பார்த்த வீட்டை விட செல்வ வளம் வந்து அதிகமாக தரும் அப்படின்னு சித்தர்கள் சொல்கிறாங்க. அதுக்கு வந்து நம்ம அந்த கிளமேல் வீதி இருந்துச்சுன்னா வடக்கு பார்த்த வீடு ஓகே, இல்லை தென்வடல் வீதி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி
காம்பவுண்டு போட்டு இந்த மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி வெளியில் வரதுக்கு இந்த மாதிரி வச்சுக்கலாங்க காம்பவுண்டு. இதுதான் அதனுடைய அமைப்பு. அதனால் இதை பார்த்து நம்ம இதே மாதிரி நம்ம கட்டும் பொழுது உங்களுக்கு செல்வ செழிப்பு வரக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் இருக்கிறது. இதுதான். வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேளுங்க. ஆனால் இவ்வளோ நேரம் நம்ம செல்வ வளம் பெருகும் வடக்கு பார்த்த வீட்டினுடைய அமைப்பை பற்றி நீங்கள் நம்ம பேசணும். இதில் சித்தர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பொதுவாகவே கிழக்கு வடக்கு இது ரெண்டுமே வாஸ்து வந்து சரியாக அமைகின்ற வீடு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இருந்தாலும் கிழக்கு பார்த்த வீட்டை விட வடக்கு பார்த்த வீடு உங்களுக்கு செல்வ வளம் அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் எல்லாம் இருக்கிறது என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். ஆகவே இந்த மாதிரி வடக்கு பார்த்து நம்ம ராஜநிலை வாசக்கால் வைத்து அந்த வீடை நம்ம கட்டும் பொழுது உங்களுக்கு மிகுந்த செல்வ வளம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் எல்லாம் இருக்கிறது. ஆகவே இதை நம்ம பயன்படுத்தி கொள்வோம். எனது பெயர் டாக்டர் பி. முருக கணபதி. செல் நம்பர் வந்து 9514325454 9514325454. முருக கணபதி ஐயா வந்து சித்தா டாக்டர். அவர் ஜோதிடமும் வாஸ்து ரொம்ப சிறப்பாக ஒவ்வொரு கருத்தரங்களையும் பேசிகிட்டு இருக்காரு. நம்ம கருத்தரங்கள் மட்டும் இல்லை, வேறு நிறைய கருத்தரங்களையும் போய் ஜோதிடம் வாஸ்து சார்ந்த விஷயங்களை ரொம்ப சிறப்பாக சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. இன்றைக்கி வந்து செல்வ வளம் பெருகும் வடக்கு பார்த்த வீட்டினுடைய வாஸ்து என்ற தன்மையில் 2 விதமான வாஸ்துவை, அதாவது வரைபடம் போட்டு ரொம்ப சிறப்பாக விளக்கியிருந்தார். ஒரு ஈஸியாக நம்ம வாஸ்து கற்றுக்குறவங்க கரெக்டாக எந்த டைமென்ஷனில் போடணும், எந்த டைமென்ஷனில் வாசப்படி, கேட்டு, செப்டி டேங்கு, படிக்கட்டு, நீர்த்தொட்டி, இதையெல்லாம் எப்படி போடணும் அப்படிங்கிறத மிக எளிமையாக நீள அளவுகளோட ரொம்ப சிறப்பாக சொல்லியிருந்தார். அவருக்கு ஸ்ரீராமையா பொன்னாடை போற்றி கௌரவிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன்.